காசாவில் இருந்து ஹமாஸ் அமைப்பினால் ஏவப்படும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளின் திறன் பற்றியும் அவற்றின் பின்னணி பற்றியும் கடந்த உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்திருந்தோம். காசாவில் உள்ள பலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக போராடி வருகின்ற ஹமாஸ் அமைப்பின் இராணுவ பிரிவான அல் ஹசாம் பிரிகேட் மற்றும் பலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிஹாத் அமைப்பின் இராணுவ பிரிவான அல் குவாட்ஸ் பிரிகேட்ஸ் போன்ற அமைப்புகள் இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன. நூற்றி 20 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம் செய்து இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய நவீன E-120 ஏவுகணைகளுக்கு மேலாக சூசைட் ட்ரோன்ஸ் என்று வர்ணிக்கப்படுகின்ற நவீன ட்ரோன்களை உபயோகித்தும் இஸ்ரேல் மீது தற்பொழுது தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன இந்த அமைப்புகள். அதுவும் வெறுமனே காசாவில் இருந்து மாத்திரமல்லாமல் சிரியா மற்றும் லெபனானில் இருந்தும் இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈரான் தரப்பில் இருந்தும் இஸ்ரேல் மீதான எறிகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக எச்சரிக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வான்வழியான ஏவுகணை தாக்குதல்களை இஸ்ரேல் எவ்வாறு சமாளித்து வருகின்றது, எதிர்காலத்தில் எவ்வாறு சமாளிக்கப் போகின்றது என்று பார்ப்பது அவசியமாகின்றது. அதுவும் குறிப்பாக 2000க்கும் அதிகமான ஏவுகணைகளை சமகாலத்தில் இஸ்ரேல் மீது ஏவி இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறையின் திறன் பற்றிய மதிப்பீட்டை செய்யும்படியான கோரிக்கை ஈரானினால் ஹமாஸிடம் முன்வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற இந்த நேரத்தில் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறை பற்றி இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சற்று ஆழமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒரு சிறிய நாடு என்று கூறுவதை விட மிக மிக மிகச்சிறிய நாடு என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும். இஸ்ரேலின் மொத்த நீளமே வெறும் 420 கிலோமீட்டர் தான். அகலம் 115 கிலோமீட்டர். எல்லைகளில் இருக்கின்ற அத்தனை நாடுகளுமே இஸ்ரேலை எந்த நேரமும் விழுங்கி ஈப்பமிட துடித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலின் பரம வைரிகள். இஸ்ரேல் என்கின்ற ஒரு நாடு உலக வரைபடத்தில் இருந்து முற்றாகவே அழிக்கப்படுவதை தமது ஒரு தரிசனமாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற 28 நாடுகள் இந்த பூமி பந்தில் இருக்கின்றன. அவற்றில் பல நாடுகள் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அணு ஆயுதங்களை தம்பசம் வைத்திருக்கின்ற நாடுகள். எந்த நிமிடமும் இஸ்ரேல் மீது அழிவின் ஆயுதங்களை ஏவி இஸ்ரேலை முற்றுமுழுதாகவே அழித்துவிட தருணம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற நாடுகள். இஸ்ரேலுக்கு வெளியில் இருந்துதான் ஆபத்து என்றில்லை, நாட்டுக்குள்ளேயே பல எதிரிகள், 10க்கும் மேற்பட்ட போராட்டக் குழுக்கள். எந்த நிமிடமும் வெடித்து சிதறிவிடக்கூடிய ஒரு பூகம்பத்தின் மீது நின்று கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் எப்படி தன்னை காத்துக் கொண்டிருக்கின்றது என்பது உலக அதிசயம் என்றே கூற வேண்டும். இஸ்ரேலை நோக்கி தொடர்ந்து ஏவப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏவுகணைகளில் இருந்து இஸ்ரேலை காப்பாற்றுகின்ற பல காரணிகளுள் முக்கியமானது அதனது வான் பாதுகாப்பு பொறிமுறைதான். சுதந்திரம் அடைந்த நாள் முதல் கொண்டு தொடர் யுத்தங்களை சந்தித்து வந்த இஸ்ரேல் ஆரம்ப காலங்களில் விமான தாக்குதல்களில் இருந்து தங்களது நாட்டை பாதுகாப்பதற்கு முற்றுமுழுதாக இயந்திர துப்பாக்கிகளையே நம்பியிருந்தது. 1960ஆம் ஆண்டில் தான் 40 மில்லிமீட்டர் ரேடர் கைடட் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸினை முதலில் தங்களது வான் பாதுகாப்பிற்காக பயன்படுத்த ஆரம்பித்தது. 1965ஆம் ஆண்டுதான் இஸ்ரேல் தனது வான் பாதுகாப்பிற்காக முதலில் மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகளை பயன்படுத்த ஆரம்பித்திருந்தது. அமெரிக்க தயாரிப்பான MIM
F-23 ஹவாக் என்ற சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸினை பயன்படுத்த ஆரம்பித்தது. தொடர்ந்து இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறிமுறை நவீனமயப்படுத்தப்பட்டது. அமெரிக்க தயாரிப்புகளான MIM-72 சாப்பரல், M163 வாட்ஸ் போன்ற நவீன விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை இஸ்ரேலை சூழ நிறுவி அந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் சந்தித்த பல்வேறு யுத்தங்களின் போது தனது நாட்டை அது காத்துக் கொண்டது. 90களின் ஆரம்பத்தில் லெபனானில் தங்கியிருந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ராக்கெட் தாக்குதல்களை மேற்கொண்ட போது அந்த தாக்குதல்களை எதிர்கொள்வது இஸ்ரேலிய படைகளுக்கு பெரிய சவாலாக இருந்தது. அந்த நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் வசம் இருந்த ஷார்ட் ரேஞ்ச் ஆன்டி மிசைல் சிஸ்டம் ஹமாஸின் குறுந்தூர ராக்கெட்டுகளை தடுத்து நிறுத்த போதுமானதாக இருக்கவில்லை. 2001ஆம் ஆண்டு பலஸ்தீனர்களின் 2வது இன்டிஃபாடா நடைபெற்றுக் கொண்டிருந்த போது காசா பிராந்தியத்தில் இருந்து ஹசாம் என்ற பெயரில் முதலாக ராக்கெட் தாக்குதல்களை ஹமாஸ் ஆரம்பித்தது. இஸ்ரேல் மக்களை மிகவும் அச்சப்படுத்திய தாக்குதல் அது என்று கூறலாம். இத்தனைக்கும் ஹமாஸ் முதலில் ஏவிய ஹசாம் 1 என்கின்ற ராக்கெட்டுகள் வெறும் 5 கிலோகிராம் நிறையுடைய மிக மிக சிறிய ராக்கெட்டுகள் தான். 3 கிலோமீட்டர் தூரம்தான் தாக்குதல் வீச்சை கொண்டவை. விழுந்து வெடிக்கின்ற பொழுது பெரிய அளவில் சிதத்தையும் ஏற்படுத்தாதவை. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற 2வது லெபனான் யுத்தத்தின் போது சுமார் 4000 ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் பொதுமக்களின் குடியிருப்புகள் மீது ஏவியிருந்தது ஹமாஸ். அந்த தாக்குதல்களில் 44 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹமாஸின் அந்த ராக்கெட் அச்சுறுத்தலில் இருந்து பொதுமக்களை காப்பாற்றுவதற்காக சுமார் 2.5 லட்சம் இஸ்ரேலிய பிரஜைகளை எறிகணை வீச்சலைகளை தாண்டி வேறு இடங்களுக்கு நகர்த்தியதுடன் சுமார் 1 மில்லியன் மக்களுக்கான பங்கர்ஸ் பாதுகாப்பு நிலைகளை அவசரமாக அமைக்க வேண்டிய நிர்பந்தத்தையும் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு உருவாக்கியிருந்தது. இத்தனையும் சில நொடிகளிலேயே நடந்து முடிந்துவிடும். ஒரே நேரத்தில் வேறு திசைகளில் இருந்து ஏவப்படும் எறிகணைகளை கூட தாக்கி அளிக்க வல்ல தொழில்நுட்பத்தை இந்த அயன் டோம் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குறுந்தூர ஏவுகணைகளை தாக்கி அளிக்கக்கூடிய உலகின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களில் இந்த அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக சிறந்தது என்று கூறப்படுகின்றது. எதிரிகளினால் ஏவப்படும் ஏவுகணைகளில் 90% தாக்கி அளிக்கும் திறனை இந்த அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெளிப்படுத்தி வருகின்ற அதேவேளை அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளும் இந்த அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொள்வனவு செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த அயன் டோம் சிஸ்டத்தை பொறுத்தவரையில் சாதகமான அம்சங்கள் என்று நிறைய விடயங்கள் ஒரு பக்கம் இருக்க, பாதகமான அம்சம் என்று கூறப்படுகின்ற ஒரு விடயம் இதனது செலவு. ஒரு அயன் டோம் பேட்டரியின் உற்பத்தி செலவு $50 பில்லியன். இஸ்ரேல் வசம் தற்பொழுது இருப்பதாக கூறப்படுகின்ற 15 அயன் டோம் பேட்டரிகளில் பல பேட்டரிகள் அமெரிக்கா வழங்கிய விசேட நிதி உதவியிலேயே உருவாக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோடு அயன் டோம் பேட்டரிகளில் இருந்து ஏவப்படும் ஒரு அயன் டோம் ஏவுகணையின் விலை $40 முதல் $60 லட்சம் என்று கூறப்படுகின்றது. காசாவில் இருந்து நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் எறிகணைகள் ஏவப்படுகின்ற பொழுது அவற்றில் ஒவ்வொரு எறிகணையையும் தடுப்பதற்கு ஒரு அயன் டோம் ஏவுகணையை பயன்படுத்த வேண்டி இஸ்ரேலுக்கு இருக்கின்ற பொருளாதார நிர்பந்தம்தான் இஸ்ரேலின் அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரதிகூலம் என்று கூறுகின்றார்கள் நோக்கர்கள். ஆனால் ஒரு இஸ்ரேலிய பிரஜையினது உயிரின் பெறுமதி பல அயன் டோம் ஏவுகணைகளை விட அதிகம் என்று கூறி வகை தொகையின்றி அயன் டோம் ஏவுகணைகளை தயாரித்து குவித்து வருகின்றது இஸ்ரேல் அரசாங்கம்.
அயன் டோம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு மேலதிகமாக இஸ்ரேலின் வான் பாதுகாப்பிற்கென்று மேலும் பல தடுப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி வருகின்றது இஸ்ரேல். குறிப்பாக அமெரிக்க தயாரிப்பான MIM-104 பேட்ரியட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ். அமெரிக்காவிடமிருந்து பெறப்பட்ட இந்த பேட்ரியட் சிஸ்டத்தை தனது தொழில்நுட்ப பிரிவை கொண்டு தரமுயர்த்திய இஸ்ரேலிய வான்படை யஹாலோம் MIM-104D என்ற ஒரு புது சாம் சிஸ்டத்தை உருவாக்கியிருந்தது. 2014 ஆண்டு இந்த பேட்ரியட் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இஸ்ரேல் வான்பரப்புக்குள் நுழைந்த சிரியாவின் சண்டை விமானத்தை தாக்கி அழித்து பேட்ரியட் ஏவுகணை வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்திய வரலாற்று சாதனையை படைத்திருந்தது. இதேபோன்று இஸ்ரேலை நோக்கி ஏவப்படக்கூடியதான பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அல்லது அணுகுண்டு தாக்குதல்களில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அரோ தியேட்டர் மிசைல் டிஃபென்ஸ், டேவிட்ஸ் ஸ்லிங் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் பீம் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், பராக் 8 சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு பொறிமுறைகளை இஸ்ரேல் பயன்படுத்தி வருகின்றது. காசாவில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்துவதற்காக வான் பாதுகாப்பு கவசங்களை இதுபோன்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மூலம் அமைத்துக் கொண்டுள்ள இஸ்ரேல் ஏவுகணைகளை ஏவும் ஹமாஸின் திறனை மட்டுப்படுத்த அல்லது முற்றாகவே அழித்துவிட வான் தாக்குதல்களையும் தரை நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. முன்னேறி தாக்குவதே சிறந்த தற்காப்பு போர்முறை என்கின்ற பொறியியல் தத்துவத்தின் அடிப்படையில் ஹமாஸின் ஏவுகணைகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்ற கட்டிடங்கள், ஏவுகணை நிலைகள் இருக்கலாம் என்று இஸ்ரேல் சந்தேகிக்கின்ற இடங்கள் போன்றவற்றை தனது வான்படையை பாவித்து தகர்த்து வருகின்றது இஸ்ரேல் ராணுவம். என்னதான் தாக்குதல்களுக்கான நியாயப்பாடுகள் இரண்டு தரப்புகளிடமும் காணப்பட்டாலும் மனிதர்களும் மானிடமும் களமுனைகளில் அழிந்து கொண்டிருப்பதுதான் மிகப்பெரிய சோகம்.